தன்னை உயிருக்கு உயிராக காதலிக்கும் காதலனிடம் அன்பை விடுத்து அனலை கக்கும் ஆசை காதலி. அவன் படும் பாடும் இருவரின் மனம் மாற்றமும் தான் இந்த அழகான காதல் கதை. பார்க்கலாமா? கேளடி கண்மணி, நான் உங்கள் யாழினி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். நீ என்னைய நிஜமாகவே லவ் பண்ணித்தான் கல்யாணம் பண்ணியா? உன் தம்பிங்க சொல்லும்போது கூட என் மனசுல லேசா நம்பிக்கை வந்தது. ஆனா நீ இப்போ பேசின பார் பேச்சு, சத்தியமா உன் மனசுல என் மேல காதல் இருந்திருக்காது. ஏன்னா உண்மையா காதலிச்சு கல்யாணம் பண்ணவன் இப்படி இருக்க மாட்டான். பாவம் உன் தம்பிங்க, நீ சொன்ன பொய்யெல்லாம் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க என்று எண்ணியவளுக்கு தன் வாழ்க்கை வெறும் இருட்டு அறையாகப்பட்டது. ஆனாலும் தன் திட்டத்தை அவள் கைவிட தயாராயில்லை. கண்களை அழுத்த துடைத்தவள் எழுந்து சென்று முகம் கழுவி வந்தாள். ஜன்னல் பக்கம் நின்றாள் சிறிது நேரம். சில்லென்று வந்த காற்று அவள் முகத்தில் பட்டு வாசுகியின் மனதிற்கும் சேர்த்து ஒரு தெளிவை தந்தது. அப்படியே நின்று முகத்தில் காற்று வாங்கியவளின் மனம் சிந்தனையில் ஆழ்ந்தது. அவள் யோசனையின் முடிவில் புன்னகை வந்து அவள் தேன் சிவப்பு நிற இதழ்களில் ஒட்டிக்கொண்டது. எனக்கா கண்டிஷன் போடுற? உனக்கு நாளைக்கு இருக்கு ஆது என்று தனக்குள் கூறியவள் சிரித்தபடி சென்று படுத்து உறங்கியும் விட்டாள். விடியில் அவர்கள் வாழ்வில் என்ன வைத்து இருக்கிறது பார்க்கலாம். அண்ணி, நான் 6 மணிக்கே வந்துட்டேன். அண்ணி, நான் 7:20க்கு வந்தேன். அண்ணி, நான் வீட்டுக்கு வந்து 20 நிமிஷம் ஆச்சு என்று கூறி தங்கள் வருகையை வாசுகியிடம் பதிவு செய்து கொண்டு இருந்தனர் சேரன், சோழன், பாண்டியன் மூவரும். வாசுகி இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே கடிகாரத்தை பார்த்தாள். இரவு 8:25 என்று காட்டியது. அதை பார்த்ததும் வாசுகியின் முகம் வாசலையும் கடிகாரத்தையும் மாறி மாறி பார்க்க ஆரம்பித்து. சோழன் இதை கவனித்தும் பேசாமல் அமர்ந்து இருந்தான். பாண்டியனுக்குத்தான் வாய் மூடாதே. என்ன அண்ணி, இன்னைக்கு அண்ணாதான் அவுட்டா? முதல் விக்கெட்டே அண்ணன் தான் போல என்றான் கிண்டலாக. சோழனோ தன் அண்ணன் ஆதித்யனுக்கு அலைபேசியில் அழைக்க முயற்சி செய்து தோற்றுக்கொண்டு இருந்தான். பாண்டியன் கேட்ட விதத்தில் வாசுகியும் சேரனும் சிரித்து விட்டனர். சேரன் சிரிப்பதை வாஞ்சையுடன் பார்த்த வாசுகி, என்ன சேரா, உங்க அண்ணனை வெளியே நிப்பாட்டிடலாமா என்றாள் தன் இரு புருவங்களையும் உயர்த்தி அபிநயம் பிடித்து. அதற்கும் சிரித்தான் சேரன். சிறு வயதில் இருந்தே அன்னையில்லாத ஏக்கம் சேரனை நத்தை கூட்டிற்குள் சுருண்டு விடுவது போல அவனுக்குள்ளேயே சுருட்டி விட்டு இருந்தது. வாசுகி வந்த பிறகுதான் அவனிடம் இப்படி அடிக்கடி சிரிப்பை காண முடிகிறது. அதை உணர்ந்த வாசுகியும் அவனை தன் பேச்சில் முக்கால்வாசி நேரம் இழுத்து கொள்வாள். அதே போல பாண்டியனும் டா போட்டு பேசும் அளவு ஒரு நட்பு உருவாகி இருந்தது. சோழன் மரியாதையாக அதே நேரம் அன்பாக பொறுப்பாக பேசுவான். ஆகையால் அவளும் அவனிடம் அப்படித்தான் நடந்து கொள்வாள். வாசுகி அங்கே ஆதித்யனின் இல்லத்திற்கு வந்து இன்றோடு 4 நாட்கள் ஆகிவிட்டன. அன்று அவன் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது, போனை தொடக்கூடாது, அவன் சொல்வதுதான் கேட்க வேண்டும் என்றெல்லாம் அவளுக்கு கட்டுப்பாடுகள் விதித்து திட்டிய பிறகு மனதிற்குள் நிறைய யோசித்தாள். அதன் பிறகு வந்த 2 நாட்களும் வீட்டில் நடப்பவற்றை கூர்ந்து கவனித்தாள். ஆதித்யனின் ஆராய்ச்சி பார்வையை உணர்ந்த பின்னும் அவள் அமைதி நீடித்தது. என்னையா கண்டிஷன் போடுற? இரு ஆது, உனக்கு இருக்கு. என்னைய நீ ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்ட போல என்று கருவியவள் தன் திட்டத்தை நேற்றிலிருந்து செயல்படுத்தத் தொடங்கினாள். அதன் விளைவுதான் இப்படி அனைவரும் தங்கள் வீட்டிற்கு எத்தனை மணிக்கு வந்தோம் என்று அவளிடம் தெரிவித்தது. முதல் நாள் நடந்ததையெல்லாம் வாசுகி நினைத்து பார்த்தாள். அன்று புதன்கிழமை என்பதால் அனைவரும் அலுவலகம், கல்லூரி, பள்ளி சென்று விட்டனர். தனிமையில் இருந்த வாசுகிதான் என்ன செய்ய வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்றெல்லாம் மனதில் ஒத்திகை பார்த்து கொண்டாள். மாலை அனைவரும் வீட்டிற்கு வரவும் அண்ணன், தம்பி நால்வரையும் பார்த்து வாசுகி சிறிது நேரம் பேச வேண்டும் என்று கூறவும் ஆதித்யன், இப்ப என்ன குண்டு போட போறாளோ, 2 நாளா அமைதியா வேற இருந்தாளே என்ற யோசனையோடு பார்த்தாள். வாசுகி, சோழா, சேரா, பாண்டியா, நீங்க 3 பேரும் என்னைய நிஜமாவே உங்க அண்ணியாத்தானே நினைக்கிறீங்க? அதாவது உங்க வீட்டில் ஒருத்தியாதானே என்று பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே, என்ன அண்ணி இப்படி கேட்குறீங்க என்றனர் மூவரும்.
பதில் சொல்லுங்க. ஆமா அண்ணி, நீங்க வந்த அப்புறம்தான் இந்த வீடே முழுமையானது போல இருக்கு. அப்போ நான் சொல்ற பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பீங்க இல்லையா என்று அடுத்த கேள்வியை தொடுத்தாள், அனைவரையும் பார்த்து. ஆதித்யன் எதுவும் கூறவில்லை. மனதிற்குள் இப்ப எதுக்கு இப்படி பேசுறான்னு தெரியலையே, என்னன்னு தெரியாம இவ பேச்சுக்கு பிடி கொடுக்க கூடாது என்று இருந்தான். கண்டிப்பா அண்ணி என்றனர் மூவரும். நீங்க சொல்றீங்க, ஆனா உங்க அண்ணன் பதிலே பேசாம இருக்காரு. ஒருவேளை அவர் என்னைய அப்படி நினைக்கலையோ என்றாள் வருத்தமாக. சோழா, அண்ணா என்ன இப்படி அமைதியா இருக்கீங்க? பாருங்க அண்ணி எவ்வளோ வருத்தமா பேசுறாங்கன்னு. சரி சொல்லுங்கண்ணா என்று ஆதித்யனின் கைகளை பிடித்து அழுத்தவும், ஆதித்தன மனதிற்குள் அவர் விரிக்கிற வலையில இவனுங்க விழறதும் இல்லாம என்னையும் வேற துணைக்கு விழ சொல்றானுங்களே, புலம்பியபடி வேறு வழியில்லாமல் என்ன சொல்லு என்றான் தன் மனைவியை பார்த்து. அப்படிவா வலிக்கு என்று மனதிற்குள் நகைத்தபடியே, நான் இந்த 2 நாளா வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் கவனிச்சேன். ஒரு விஷயம் என் மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது. அதை நான் சொல்லலாம் தானே என்று கேட்டாள் மிகவும் பவ்யமாக. ஆஹா, இப்ப ஏண்டி இவ்ளோ பதுங்குற என்று எண்ணியபடியே வாசுகியை பார்த்து கொண்டு இருந்தான் ஆதித்யன். பாண்டியன், அண்ணி நீங்க எங்ககிட்ட பெர்மிஷன் எல்லாம் கேட்கணுமா? உங்களுக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்கு அண்ணி. நீங்க பார்த்து நில்லுன்னு சொன்னா நிக்க போறோம், உட்காருன்னு சொன்னா உட்கார போறோம் என்றான் வரப்போகும் ஆப்பை உணராமல். புன்னகைத்து கொண்டே வாசுகி, தேங்க்ஸ் பாண்டியா, ஆனா நான் அவ்வளோ கொடுமைக்காரியெல்லாம் இல்லை. நான் பார்த்த அளவில் யாருமே இந்த வீட்டில் ஒருவேளை கூட ஒன்றா ஒரே நேரத்தில் உட்கார்ந்து சாப்பிட்றது இல்லை. இதுதான் கஷ்டமாயிருக்கு. குடும்பம்னா என்ன, அட்லீஸ்ட் ஒரு நேரமாவது ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கணுமா இல்லையா என்றாள் அனைவரையும் பார்த்து. அவள் கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது? காலை அனைவரும் ஒவ்வொரு நேரத்தில் கிளம்புவதால் அந்த நேரத்திற்கு ஏற்றவாறு உண்ணுவர். மதியம் பாண்டியனும் சேரனும் மெஸ்ஸில் உண்டு விடுவர். ஆதித்யனும் சோழனும் ஆஃபீஸ் கேண்டீன் இல்லை, ஏதாவது தொழில்முறை மீட்டிங் இருந்தால் அங்கே உண்டு விடுவர். இரவு பாண்டியனும் சேரனும் இருவரும் ஒன்றாய் உண்ணுவர். ஆதித்யனும் சோழனும் ஒரே நேரத்தில் வீட்டில் இருந்தால் தங்கள் தொழிலை பற்றி பேசிக்கொண்டே உண்ணுவர். இல்லையென்றால் அதுவும் இல்லை. வாசுகி கேட்ட கேள்விக்கு ஆமா அண்ணி என்றனர் மூவரும். அப்போ சரியா காலையில 8 மணிக்கு எல்லாம் டைனிங் டேபிளுக்கு வந்துடணும், சரியா? கொஞ்சம் எல்லாம் டைம் அட்ஜஸ்ட் பண்ணா ஒரே நேரத்துல சாப்பிடலாமே, இது எல்லோருக்கும் சந்தோஷம்தானே என்றாள் தன் குரலில் பாசத்தை தடவி. இதை கேட்ட நால்வரின் முகத்திலும் என்ன உணர்வு என்றே அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பாண்டியன் எதுவோ கூற வருவது போல இருந்தாலும், பொறு பாண்டியா, நான் இன்னும் பேசி முடிக்கல என்று கைகளை உயர்த்தியவள், மதியம் சாப்பாடு உங்களுக்கு மார்னிங் நானே சமையல் பண்ணித்தரேன். இனிமே பாண்டியனும் சேரனும் 2 பேரும் மெஸ்ல சாப்பிட வேண்டாம். அதே மாதிரி ஆதித்யனும் சோழா 2 பேரும் வெளியே சாப்பிட வேண்டாம். மதியம் டிரைவர் கிட்ட லஞ்ச் கொடுத்து விடுவேன். நால்வரும் அமைதியாக மறுத்து பேசாமல் தான் கேட்டுக்கொண்டு இருந்தனர். ஆதித்யனும் சரி, இவள் நல்லதுதானே கூறுகிறாள் என்று எதுவும் கூறவில்லை. ஆனால் அடுத்து அவள் கூறியதுதான் அனைவரையும் திகைப்பிள்ளாற்றியது. தென் நைட் ஷார்ப்பா எல்லாரும் 8:30க்கு வீட்டில் இருக்கணும். சேரனை பத்தி கவலை இல்லை, ஸ்கூல் முடிஞ்சு நேரா வீட்டுக்குத்தான் வருவான். மற்ற 3 பேரும் நல்லா கேட்டுக்கோங்க, நைட்டு டிஃபன் கண்டிப்பா வீட்டில் தான் சாப்பிடணும். என்ன பிஸ்னஸ், பார்ட்டி, மீட்டிங், ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எந்த வேலை என்ன காரணமாக இருந்தாலும் அதெல்லாம் 8:30க்கு முன்னாடி தான். பிகாஸ் இது வீடு, சத்திரம் இல்லை. ஆளாளுக்கு ஒவ்வொரு நேரத்துக்கு வர்றதுக்கு. குடும்பம்னா ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் என்றாள் கராராக. ஆகா, நான் தினம் தினம் ஒவ்வொரு நேரத்துக்கு வரேன்னு தான் இவ இப்படி சொல்றாடி வாசுகி என்று பற்களை கடித்தான் ஆது. சேரனும் சோழனும் நல்ல பிள்ளைகள் போல அவள் சொல்வதற்கு எல்லாம் தலையை உருட்டி கொண்டு இருந்தனர். ஆனால் பாண்டியன் கல்லூரி மாணவன் அல்லவா? அண்ணி என்ன இப்படி சொல்றீங்க? ஆப்பு வைக்க போறாங்கன்னு தெரியாம நான் பாட்டுக்கு பஞ்ச் டயலாக் எல்லாம் பேசிட்டனே, ஐயோ என்று தன் விரல் நகத்தை கடித்தபடி அமர்ந்து இருந்தான். என்ன பாண்டியா, எதுவும் பதிலே பேசாம இருக்க? ஹா, என்ன அண்ணி, என்ன சொன்னீங்க? இல்ல, நான் சொன்னது எல்லாம் உங்க எல்லார் காதிலையும் விழுந்தது தானே? காதுல விழுந்து இதயத்துல ஈட்டியா குத்திடுச்சு அண்ணி என்று கூறியவன் சோழன் முகத்தை பார்த்து, ஏன் அண்ணி, சப்போஸ் கொஞ்சம் லேட்டா வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? அது ஒன்றும் இல்லம் பாண்டியா,
லேட்டா வந்தா நம்ம கூர்காக்கு போய் கம்பெனி கொடுக்கணும் என்றாள் மெல்ல சிரித்து. வாட் அண்ணி புரியல எனவும், சோழன் அதாண்டா நம்ம கூர்க்கா, அவர் கூட நீயும் காவலுக்கு வெளியே நிக்கணுமாம். மவனே இனிமே லேட்டா வருவ என்று அவன் காதில் ரகசியம் பேசினான். இதை கேட்கவும் பாண்டியன் அரசியல்வாதி போல தன் இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி வணக்கம் கூறி, அண்ணி எப்பயுமே நான் உங்க கட்சிதான். என் எல்லா ஆதரவும் உங்களுக்குத்தான். நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருமே நீங்க சொல்றதுக்கு கட்டுப்பட்டு உடன்பட்டு காஞ்சிபுரப்பட்டு சரி சரி நோ முறைப்பு நடக்கிறோம் என்று கூறவும் வாசுகி நன்றாக சிரித்தே விட்டாள். அவள் சிரித்து முடிக்கும் வரை அமைதியாக இருந்தவன், என்னால இதுக்கு எல்லாம் ஒத்துக்க முடியாது, நான் அப்படியெல்லாம் ஒரு நேரத்துக்கு வர முடியாது, என் பிசினஸ் அப்படி என்று அவன் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே வாசுகி, என்ன பிசினஸ்? மீன் பிடிக்கிற வேலை தானே, அதை பகல் நேரத்துல பிடிக்கலாம். ஒருவேளை உங்க அம்மா எல்லாரும், அதான் என் அத்தைங்க எல்லாரும் இருந்திருந்தா இதைத்தானே சொல்லி இருப்பாங்க. குடும்பத்தை விட தொழில் ரொம்ப முக்கியம் இல்லை, நீங்க தானே சொன்னீங்க முதல் நாள் நீதான் இங்க எல்லாம் பொறுப்பா பார்த்துக்கணும்னு. அப்படி சொல்லிட்டு இப்ப நீங்களே இப்படி பேசினா அப்புறம் மற்றவங்க எப்படி என்னை மதிப்பாங்க என்றாள் கண்களில் நீர் வராத குறையாக. இதற்கு மேல் மறுத்து பேசுவார்களா ஆதித்யன் தம்பிகள்? ஆனால் ஆதுவிற்குத்தான் ஏனோ இவள் கூறுவதற்கு சரி கூற முடியவில்லை. இல்ல, அது எனக்கு இந்த கண்டிஷன் எல்லாம் ஒத்து வராது. அப்படின்னா தினமும் நீங்க வெளியே தான் நிக்கணும் மாது. நீங்க தானே சொன்னீங்க இது நிஜ கல்யாணம்னு. அப்போ எனக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குல்ல, அதையே என்னை செய்ய விட மாட்டீங்க என்றாள் மிக பாவமாக. இதற்கு மேல் தன் தம்பிகள் முன் மறுத்து பேச முடியாதே அவனால். அவனே தன் மனைவியின் பேச்சை மதிக்கவில்லை என்றால் நாளை குடும்பத்தில் யார் மதிப்பார்? ஒரு 9 மணி வரைக்கும் சொல்லக்கூடாதா என்றான். ஏன் 9 மணி வரைக்கும் உங்களுக்கு வெளியில என்ன வேலை? சாயங்காலம் ஆஃபீஸ் 6 மணிக்கு முடியுது, அதுக்கு மேல உங்களுக்கு 2.5 மணி நேரம் கொடுத்து இருக்கேன், போதாதா? என்ன சோழா, நீ இதெல்லாம் கேட்க மாட்டையா என்று சோழாவை வாசுகி இதில் இழுக்கவும் திகைத்து விழித்த சோழன், அண்ணா அண்ணி சொல்றதும் சரிதானேண்ணா, அம்மா எல்லாம் இருந்திருந்தா கண்டிப்பா இப்படித்தான் சொல்லி இருப்பாங்க என்றான். ராங்கி பிடிச்சவ, சரியான பாயிண்ட பசங்க முன்னாடி சொல்லி என்னையும் வாய் அடைச்சிட்டாய் என்று அவளை திட்டிக்கொண்டே என்று மட்டும் கூறினான். இதையெல்லாம் பேசும் பொழுது வாசுகிக்கும் மனதில் நடுக்கம்தான். ஆனால் இந்த ஆதித்யனை படுத்துவதற்கு வேறு வழிகள் இல்லையே. வீட்டை விட்டு வெளியில் செல்லாமல் உள்ளிருந்தே வேறு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்துக்கொண்டே இருந்தாள். அப்புறம் சண்டே வீட்டில்தான் எல்லோரும் இருக்கணும். வேலைக்காரங்க எல்லோருக்கும் அன்னைக்கு லீவ் கொடுத்துடலாம். அன்னைக்கு மட்டும் நம்ம வேலையை நாமளே சேர்ந்து செய்யலாம். தோட்ட வேலை பண்ணலாம், நமக்கு பிடிச்சதை நம்மளே சமைக்கலாம். இப்படி என்று வாசுகி கூறும் பொழுதே சேரன், அண்ணி கேம்ப்ல எல்லாம் பண்ணுவாங்களே அது போலவா என்றான் சந்தோஷமாக. ஆமாண்டா சேரா, அதே போலதான். அப்பதான் நமக்குள்ள இன்னும் புரிதல் ஆழமா இருக்கும், நமக்கும் ஒரு மாற்றமா இருக்கும் என்றாள் சிரித்தபடி. சோழனுக்கு வாசுகி கூறியது அனைத்தும் சரியென படவும் வேகமாக சம்மதம் கூறினான். வாசுகி போடும் அனைத்து கட்டுப்பாடுகளிலும் பாதிக்கப்படுவது பாண்டியனும் ஆதித்யனும் தான். பாண்டியனை எப்படி சமாளிப்பது என்று அவளுக்கு தெரியும். ஆதுவின் அமைதியே அவளை உள்ளூர நடுங்க செய்தது. இவன் என்ன இப்படி அமைதியாயிருக்கான், ஒருவேளை தனியா கவனிப்பானோ யோசித்தவள், இல்லை வாசுகி நீ எதுக்கும் தயங்காத என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டு, தென் வீட்டுக்கு வந்துட்டா யாரும் ஆபீஸ் பத்தி பேசக்கூடாது, ஏதா முக்கியமான விஷயம்னா மட்டும் பேசிக்கலாம். இன்னொரு விஷயம், வீட்டுக்கு வந்ததும் யாரும் லேப்டாப்பை தூக்கக்கூடாது என்றாள் ஆதித்யனை பார்த்து. பாண்டியன், யப்பா இது அண்ணனுக்குத்தான், நமக்கு இல்லை என்று மனதிற்குள் மகிழ்ந்து கொண்டான். அப்படியெல்லாம் இருக்க முடியாது, வீட்டில் வந்து முடிக்க வேண்டிய வேலைன்னு சிலது இருக்கும், அதெல்லாம் யார் பார்ப்பாங்களாம் என்று கடுகடுத்தான் ஆது. நீங்க ரூம்குள்ள லேப்டாப்போட வந்தா நான் வெளியில வந்துடுவேன், இதுல உங்களுக்கு எது பெட்டர்னு சொல்லுங்க ஆது என்றாள் அவனை பார்த்து சிரித்தபடி. ராட்சசி என்று கடிந்தவன், அவ்வளோதானா, இன்னும் இருக்காய் என்றான். இன்னைக்கு இவ்வளோதான், இதை நீங்க எல்லாம் எப்படி ஃபாலோ செய்யறீங்கன்னு பார்த்துட்டு தான் அடுத்து முடிவு எடுக்கணும் என்றாள் கெத்தாக. ஏன்னி இந்த சட்ட மசோதா எல்லாம் எப்பெருந்து அமலுக்கு வருது என்று பாவமாக கேட்டது வேறு யாரும் இல்லை, நம்ம பாண்டியன் தான். நாளைக்கு காலையில ஷார்ப்பா 8 மணில இருந்து என்று கூறிவிட்டு, சரி குட் நைட், எல்லாரையும் நாளைக்கு காலையில பார்க்கிறேன் என்றவள் யார் பதிலையும் எதிர்பார்க்காமல் தன் அறைக்கு சென்று விட்டாள். சோழன், சரியா 6 மணிக்கு உங்க 2 பேரையும் எழுப்பி விடுறேன்டா,
அப்பதான் சரியாயிருக்கும் நேரம் என்று பேசிக்கொண்டே அவர்கள் மூவரும் தங்கள் அறைகளை நோக்கி சென்றனர். ஆனால் ஆதித்யனுக்கோ கடுப்பு, எரிச்சல் என்று எந்த உணர்வையும் கட்டுக்குள் அடக்க முடியவில்லை. ஏய், என்னடி நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போற? நான் இதெல்லாம் கேட்க மாட்டேன். நான் எப்பயும் போலதான் இருப்பேன். கல்யாணம் ஆகிட்டா உடனே எல்லாம் நீ சொல்றபடி கேட்கணுமா என்று எகிரியபடி அறைக்குள் நுழைந்தான். ஆனால் வாசுகியோ மெல்ல இதழ்களில் புன்னகையை தடவி, அப்போ நான் மட்டும் ஏன் ஆது நீ சொல்றத கேட்கணும் என்றாள் கூலாக. இதை ஆது எதிர்பார்க்கவில்லை போல. ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தவனின் விழிகள் பளிச்சிட்டன. நீ ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு தான் இதையெல்லாம் செய்யற என்றான். ஏன், நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? இல்ல நான் எதுவுமே சொல்லக்கூடாதா? நான் அப்படி சொல்லல வாசு. ஆனாலும் என்ன ஆனா ஆவண்ணான்னு இழுக்கிற. இங்க பாரு, நீதானே சொன்ன நான் உன் பொண்டாட்டி, அதுக்குன்னு இருக்கிற எல்லா பொறுப்புகளையும் நீதான் பார்த்துக்கணும்னு. இப்ப என்ன மவளே சிக்குனடி என்று எண்ணியவன், ஆமா டியர், நீதான் என் பொண்டாட்டி, அதுல எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு மனைவியா வந்ததுனால தான் இந்த வீட்டுக்கு நீ மருமக, என் தம்பிகளுக்கு அண்ணி. அப்போ முதல்ல நீ என்னையத்தானே பொறுப்பா கவனிக்கணும். அதை நீ பண்ணலையே. உனக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்றான் கிண்டலாக. அவன் கூறுவது வாசுகிக்கு முதலில் புரியவில்லை. நீ என்ன சொல்ற? நான் உண்மையத்தான் வாசுகி டியர் சொல்றேன். முதல்ல உன் புருஷனை பொறுப்பா கவனி, அப்புறம் அடுத்ததையெல்லாம் யோசிக்கலாம் என்று கூறியபடியே அவளை நெருங்கினான். அப்பொழுதுதான் வாசுகியின் மூளைக்கு எட்டியது அவன் என்ன கூறுகிறான் என்று. ஏய், இங்க பாரு, ஒரு இடத்துல நின்னு பேசு. இப்ப ஏன் கிட்ட வர? நான் என்ன கெட்டதா சொன்ன? நில்லுன்னு சொல்றேன்ல என்றாள் பின்னால் நகர்ந்தபடி நடுங்கிய குரலில். ஆனால் இதெல்லாம் கேட்க ஆதுவோ தயாராக இல்லை. அவளை பின்னால் நகர்த்தியபடி தானும் முன்னேறினான். இறுதியில் கட்டில் கால் தடுக்கி அதன் மேல் விழுந்தாள் வாசுகி. ஆனால் அவள் கணவனோ அவள் எழுந்து விடாதவாறு அவளை பிடித்தபடி அமர்ந்தான். ஹேய், கையை விடு. இப்ப ஏன் இப்படி என்னை பிடிச்சு வச்சிருக்க? ஹா, உன்னைய எனக்கு ரொம்ப பிடிச்சு இருக்கு, அதான் என்ன சொன்னான். நான் லேபோட ரூமுக்கு வந்தா நீ வெளியே போயிடுவியா ஏன் செல்லம்? நான் உன்னைய கவனிக்காம வேலை பார்க்கறது உனக்கு ஏக்கமா இருக்கா என்றான் அவளது கைகளை எடுத்து தன் தோள்களில் போட்டு. அட கடவுளே, இவனை இம்சை பண்றதுக்காக நான் சொன்னது இப்படி எனக்கே திரும்பிடுச்சே. ஐயோ, இவன் வேற இப்படி க்ளோஸா பாக்குறானே, இடியட் என்று மனதிற்குள் திட்டியவளால் வெளியே எதுவும் கூற முடியவில்லை. என்ன வாசுகிடியர், இப்படி அமைதியாயிருக்க? உன் மனசுல இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டேன்னு தான் வாயடைச்சு போயிட்டியா என்றான் அவள் கூந்தலை வாசம் பிடித்து. வாசுகியோ சற்றும் எதிர்பார்க்கவில்லை இவன் இப்படியெல்லாம் செய்வான் என்று. ஆதித்யனின் அருகாமையும் ஸ்பரிசமும் ஒரு பக்கம் கூச்சத்தை கொடுத்தாலும் மறுபக்கம் கோபத்தையும் கொடுத்தது. அவளை அறியாமல் சிவக்கத் தொடங்கிய முகத்தையும் உள்ளே படபடத்து கொண்டு இருந்த இதயத்தையும் எத்தனை முயன்றும் அவளால் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியவில்லை. இதை அவனும் கண்டுகொண்டான் போல. வாசுகியோ உள்ளே நடுங்கித் தவித்தாள். ஐயோ, நம்ம வேற பொண்டாட்டி மருமக அப்படின்னு ரொம்ப ஓவரா பேசிட்டோமே என்று எண்ணி பயந்தபடி நடந்தாள். என்ன வாசுக்குட்டி, பயந்துட்டியா என்றான் நக்கலாக சிரித்தபடி. அவனது சிரிப்பை கண்டதும் தான் இத்தனை நேரம் இவன் தன்னிடம் விளையாடியிருக்கிறான் என்றே புரிந்து கொண்டாள். அவனை பார்த்து முறைத்த வாசுகி, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை என்றாள் கோபமாக. அதை ஏன் கேட்கிற வாசு? கல்யாணமாகி 20 நாள் ஆக போகுது, இன்னும் என் பொண்டாட்டி ஒரு காஃபி கூட எனக்கு போட்டு கொடுக்கல என்றான் சோகமாக. இத்தனை நேரம் ஆதித்யன் நடந்து கொண்ட விதத்தில் வாசுகி ஏற்கனவே மிகவும் கோபமாக இருந்தாள். இதில் இவன் இப்படி வேறு பேசவும் அவள் மனதில் வேகமாக பல யோசனைகள் தோன்றின. தன் முகத்தில் சிரிப்பை வரவழைத்து கொண்டே, இது மட்டும்தான் உன் கவலையாது, வேற எதுவும் இல்லையா என்றாள் மிக அக்கறையாக. அவளது முகமும் குரலும் ஆதித்யாவிற்கு ஏதோ உணர்த்தியதோ. ஆகா ஆது, உன் பொண்டாட்டி அடுத்த பிளான் போட ஆரம்பிச்சிட்டா போல. சோ அடக்கி வாசி என்று எச்சரிக்கை செய்த மனதை அடக்கி, இன்னைக்கு இவ்ளோ போதும் வாசு, தூங்கலாம், காலையில சீக்கிரம் வேற எந்திரிக்கணும் என்று கூறிக்கொண்டே இழுத்து போர்த்தி உறங்கி விட்டான். இப்பொழுது பே என முழிப்பது வாசுகியின் முறையாகியது. என்னடா இது, இவனா பேச ஆரம்பிச்சான், இப்ப டபக்குன்னு தூங்குறான் என்று எண்ணியவள் அவன் மீது இருந்த போர்வையை விலக்கி, நான் ஷாப்பிங் போகணும் என்றாள். இப்படி படுத்துறாளே என்று புலம்பியபடி எழுந்து அமர்ந்தவன், என்ன வாசுகி உனக்கு வேணும்? எனக்கு நிஜமாவே ரொம்ப அலுப்பாயிருக்கு என்றான். ஆனால் இதற்கெல்லாம் இறங்கி வருவாளா வாசுகி? நான் ஷாப்பிங் போகணும் என்றாள் மீண்டும். ஏன்
என்ன ஏன்? எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். சரி, எல்லாம் லிஸ்ட் போட்டு கொடு. நாளைக்கு நீ கேட்டது எல்லாம் உன்கிட்ட இருக்கும். மீண்டும் வாசுகி மறுபடியும் அவன் போர்வையை இழுத்து, எல்லாமே லிஸ்ட்ல சொல்ல முடியாது, சிலது எல்லாம் நேர்ல போய் தான் பார்த்து வாங்கணும் என்றாள் காட்டமாக. இவ இப்படி சொன்னா கேட்க மாட்டா, நம்ம பாணியில தான் சொல்லணும். இருடி வரேன் என்று மனதிற்குள் கூறிக்கொண்டே, டி வாசுகி, என்னைய தூங்க விட மாட்டியா? இப்போ உனக்கு தூக்கம்தான் ரொம்ப முக்கியமா? எனக்கு சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும். நான் தான் லிஸ்ட் போட்டு கொடு சொல்றேன்ல. எல்லாமே லிஸ்ட்ல சொல்லிட முடியாது. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ச்சே, ஒரு நைட் ட்ரெஸ் கூட இல்லை. நான் நேர்ல தான் போய் வாங்குவேன். ஏய், சொன்னா கேட்க மாட்டேன். உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் நாளைக்கு உன் கைக்கு வரும். பேசாம படுத்து தூங்கு. எனக்கு என்ன தேவைன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் உன்னைய வீட்டை விட்டே வெளியில போகக்கூடாதுன்னு சொல்லி இருக்கேன். இதுல நீ ஷாப்பிங் வேற போகணும்னு சொல்ற. உனக்கு என்ன வேணும் வேணாம்னு எனக்கும் தெரியாது. ஆனா என் பொண்டாட்டிக்கு எதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப அமைதியா தூங்கு என்று கத்திவிட்டு படுத்து உறங்கி விட்டான். அவனது பதிலில் ஒரு நொடி திகைத்தவள், இரு ஆது, நாளைக்கு நீ என்ன வாங்கிட்டு வரேன்னு நானும் பார்க்குறேன். அதை வச்சே உன்னைய நல்லா சுத்த விடுறேன் என்று கருவிக்கொண்டு அவளும் படுத்து உறங்கினாள். அவள் நினைத்து கூட பார்க்காத பொருட்கள் எல்லாம் வாங்கி கொண்டு தன் இரு கைகளிலும் பைகளை பிடித்தபடி மறுநாள் இரவு வாசுகி கூறிய நேரத்திற்கு சுமார் 20 நிமிடங்கள் தாமதமாக வாசலில் வந்து நின்றான் ஆதித்யன். அத்தனை நேரம் அண்ணன் சரியான நேரத்திற்கு வந்து விடுவான் என்று சவடால் பேசிய அவனது தம்பிகள் மூவரும் இப்பொழுது வாசுகியின் கேலிப்பார்வைக்கு ஆளாகினர். வாசலின் அந்த பக்கம் ஆதித்யன், நடுவில் வாசுகி சுவரில் சாய்ந்து தன் இரு கைகளையும் கட்டி சிரித்தபடி நின்று இருந்தாள். அவளுக்கு இந்த பக்கம் ஆதித்யனின் தம்பிகள். மூவர் முகத்திலும் ஈயாடவில்லை. என்ன சோழா, எல்லாம் சொன்னீங்க, எங்க அண்ணன் சரியான நேரத்துக்கு வந்துடுவாருன்னு இப்ப என்ன சொல்றீங்க என்றாள் நக்கலாக. ஆது மனதிற்குள், டி மித்ரா, என் தம்பிங்க முன்னாடியே என்ன கிண்டல் பண்றியா? நல்லா பேசிக்கோடி, ஏன்னா இனிமேதான் இருக்கு உனக்கு கச்சேரி என்று எண்ணிக்கொண்டான். என்ன பாண்டியா, உங்க அருமை அண்ணன் இன்னைக்கு கூர்க்காக்கு காவலா? ஆமா, இதென்னடா போர்ட்டர் போல வந்து நிக்கிறாரு என்று கூறி சிரிக்கத் தொடங்கவும், வாசுடியர், எல்லாம் நீ ஆசையா கேட்ட திங்ஸ் தாண்டா, உனக்காக நானே போய் வாங்கிட்டு வந்தேன், அதான் டார்லிங் லேட் என்றான் சிரித்தபடி. இதை கேட்டதும் அவனது தம்பிகள் மூவரும், அண்ணி பாருங்க அண்ணி, அண்ணனுக்கு உங்க மேல எவ்வளோ பாசம், உங்களுக்காக தான் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு முதல் நாள் தானே, சோ டுடே மட்டும் உள்ள விடுங்க என்றனர். என்னடா இது, அவங்க அண்ணன் ஒரு வார்த்தை பேசுனா அதை கப்புன்னு பிடிச்சு இப்ப என்னைய டீல்ல விடுறானுங்க. பரவாயில்ல, உங்க வழிக்கு வந்தே உங்களை வழிக்கு கொண்டு வரேன் என்று நினைத்தபடி நீங்க 3 பேரும் சொல்றதுனால தான் உள்ள விடுறேன். நாளைக்கும் இப்படியே செஞ்சா வெளியில தான் நிக்கணும் என்று கூறிவிட்டு சென்று விட்டாள். ஆதித்யனோ, ரூமுக்கு தானே போற, இருடி வரேன் என்று தனக்குள் கூறி சிரித்தபடி உள்ளே சென்றான். ஆனால் அங்கே வாசுகி இல்லை. அனைவரையும் உண்ண வருமாறு அழைத்துவிட்டு சமையல் அறைக்குள் நுழைந்து விட்டாள். ஆதித்யனும் அவளது ஆட்டத்திற்கு எல்லாம் தன் அமைதியான சிரிப்பை மட்டுமே பதிலாக கொடுத்தபடி உணவு அருந்தினான். பாண்டியன் அவனிடம், அண்ணா தயவு செஞ்சு நாளைக்கு இருந்து சரியா வந்துடுங்க ப்ளீஸ், அண்ணி கிண்டல் பண்ணியே கொள்ளுறாங்க எனவும், டே தம்பி, உங்க அண்ணியை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியும், ஸோ யூ டோன்ட் வரி மேன் என்றான் அவனது அருமை அண்ணன். சிறிது நேரம் பேசிவிட்டு அனைவரும் தங்கள் அறைக்கு செல்லவும் வாசுகி ஆதித்யனை முறைத்து பார்த்துவிட்டு எழுந்து சென்றாள். பார்த்து கண்ணு தெரிச்சு கீழே விழுந்துட போகுது, உன்கிட்ட அழகா இருக்கிறதே அது ஒண்ணுதான் என்று அவளை வம்பிழுத்தபடி அவனும் பின்னே சென்றான். என்ன மைடியர் பொண்டாட்டி, எல்லாம் சரியா இருக்கா? இதெல்லாம் நீயா போய் வாங்கின? சிலது நான் நேர்ல போய் வாங்கினேன், சிலது ஆன்லைன்ல பார்த்து என் வாசுக்காக நானே செலக்ட் பண்ணேன். எப்படி டியர் இருக்கு? அவள் என்னவென்று கூறுவாள். தலைக்கு போடும் ஷாம்புவில் இருந்து காலுக்கு போடும் செருப்பு வரை அனைத்தும் இருந்தன. அவள் அடிக்கடி அணியும் காட்டன் குர்தா, இரவு உடைகள், ஸ்கர்ட், சேலைகள், இது தவிர அவனது விருப்பத்திற்கும் ஏற்ப சில உடைகள், அதற்கு ஏற்ற உள்ளாடைகள் வேறு. அவை அனைத்தையும் ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தவள் திகைத்தே விட்டாள். என்ன தைரியம் இவனுக்கு, இதெல்லாம் எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கா? நான் நினைச்சதை விட ஸ்பீடா இருக்கானே என்று யோசித்தவளுக்கு அப்பொழுதுதான் உரைத்தது, இவனுக்கு எப்படி என்னளவு தெரியும் என்று நினைக்கும் பொழுதே அவளுக்கு கோபம் வந்துவிட்டது. என்ன டியர், இதெல்லாம் பார்த்ததும் என்னைய ஓடி வந்து கட்டிப்பிடிப்பேன்னு பார்த்தா இப்படி முறைச்சுக்கிட்டு நிக்கிற என்று சீண்டினான். உன்னைய இதெல்லாம் வாங்க சொன்னேனா?
உனக்கு எவ்வளோ தைரியம் என்றாள் ஆங்காரமாக. இதுல தைரியம் எங்கிருந்து வந்தது வாசு? நீ என் மனைவி, அதுவும் நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணவ. நான் உனக்கு இதெல்லாம் வாங்கக்கூடாதா? சரி சரி, சீக்கிரம் எல்லாம் போட்டு காட்டு என்றான் உள்ளே நகைத்தபடி. திமிர் பிடிச்சவன் எப்படி பேசுறான்? கொஞ்சம் கூட வெட்கமே இல்லையா? ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படியா பேசுறது? இவனுக்கு பெரிய இவன்னு நினப்பு. எண்ணியதை கோபத்தில் வாய்விட்டே சொல்லியும் இருந்தாள் வாசுகி. அதை கேட்ட ஆதித்யனுக்கோ சிரித்தே விட்டான். வாசு, நான் என் மனைவிக்கு இதெல்லாம் வாங்கித்தரத்தான் நான் ஏன் வெட்கப்படணும்? இதையெல்லாம் போட்டு என் முன்னால நீதான் அப்படியே கொஞ்சமா வெட்கப்பட்டு அப்படியே லேசா முகம் சிவந்து நடந்து வரணும். நான் அதை பார்த்து ரசிக்கணும் எனவும் கனவுல கூட அதெல்லாம் நடக்காது. ஏன் ஏன் நடக்காது? என் கனவுல என்னென்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? ஒன்னொன்னா சொல்லலவா என்றான் உல்லாசமாக. டி, என்னைய நேத்து தூங்க விடாம நீ எப்படி படுத்தின என்று மனதில் நினைத்து கொண்டு, ஐயோ இவன் என்ன இப்படி பேசுறான், இவன் முன்ன நிற்கவே கூடாது என்று முடிவெடுத்தவள் அவன் வாங்கி வந்து இருந்த இரவு உடையில் ஒன்றை எடுத்துக்கொண்டு குளியலறை புகுந்தாள் வேகமாக. ஆதுவோ சந்தோஷமாக சிரித்தபடி, வாசு, எனக்கு தெரியும் உனக்கு கோபம் வரும்னு. ஆனா எனக்குள்ள வாழ்ந்த காதல் உனக்குள்ளேயும் வரணும். நம்ம கல்யாணத்தோட ரகசியம் உனக்கு தெரிஞ்சா நீ என்னைய சாதாரணமா புருஷனா ஏத்துக்கலாம். ஆனா நான் எதிர்பார்க்கறது எல்லாம் உன்னோட காதலத்தான் வாசு. ஸோ டெய்லி டெய்லி இப்படித்தான் ஏதாவது ஒரு லவ் அட்டாக் நடக்கும் என்று கூறிக்கொண்டே அவள் வரவுக்காக காத்திருந்தாள். இளம் ரோஜா வண்ண நேரத்தில் அடர் ரோஜாக்கள் இட்ட இரவு உடை வாசுகியின் நிறத்தை இன்னும் தூக்கி காட்டியது. குளியலறைக்குள் அதை அணிந்து கண்ணாடி பார்த்த வாசுகி ஒரு நிமிடம் திகைத்து விட்டாள். அவள் மனதிற்குள் இருந்த ரசிக்க மனம் தலை தூக்கியது. நல்லாதான் வாங்கி இருக்கான் என்று எண்ணும் பொழுதே, ஐயோ அவசரப்பட்டு இன்னைக்கே இதை நான் போட்டுட்டேனே, கோபமா இருக்கிறது போல இருக்கணும்னு நினைச்சேன். கிறுக்கு பைய பேசியே கொள்றான். அவன் முன்னாடியே இதை போட்டு போனா என்ன நினைப்பான் என்று யோசித்தவளுக்கு வெளியே செல்வதை தவிர வேறு வழி இல்லை. ஆதித்யன் உறங்கிவிட்டானா இல்லையா என்று பார்த்தவாறே மெல்ல மெல்ல வெளியே சென்றாள். அவனின் விசில் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு திரும்பியவள் அவனது பார்வையில் பேச்சற்று நின்றாள். வாவ், பிங்க் பியூட்டி, நான் எதிர்பார்த்ததை விட இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு வாசு, சரியான சைஸ்ல ஃபிட்டா இருக்கு என்று கூறி அவளை ஒரு முறை சுற்றி வந்தான். அவனது பார்வையில் பேச்சற்று நின்றவள் அவனது வார்த்தையில் வெகுண்டு அவனை எரித்து விடுவது போல பார்த்தாள். வாசு பாப்பா, உன் மனசுல என்ன கேள்வி ஓடுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு நானே பதிலும் சொல்லட்டுமா என்று கூறியபடியே அவளை மேலிருந்து கீழாக ஒரு முறை பார்த்து ரசித்தவன், ஏன் வாசுடியர், கண்ணு அளந்திடாத அளவையா கை அளந்திட போகுது என்றான் கரகரப்பான குரலில். வாசுகிக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. அவன் என்ன செய்தாலும் என்ன பேசினாலும் அவளது வார்த்தைகளை வைத்தே ஆதித்யன் காதல் வசனங்கள் பேசத் தொடங்கியதுதான் அவளது நிலைக்கு காரணம். ஏற்கனவே அவளது மனதில் 1000 கேள்விகள் பதிலில்லாமல் அவளை போட்டு பாடாய்படுத்தி கொண்டு இருந்தது. இதில் இப்பொழுது ஆதித்யனின் காதலும் சேர்ந்து கொண்டது. சில நேரங்களில் இவன் மனதில் நிஜமாகவே காதல் இருக்கிறதா என்று யோசிக்கும் அளவிற்கு வாசுகியிடம் கடுமையாக நடந்து கொண்டான் ஆதித்யன். ஆனால் அவள் எதிர்பார்க்காத நேரத்தில் எல்லாம் அவளை தன் காதல் மொழிகளாலும் பார்வையாலும் மேலும் மேலும் படுத்தினான். அவனது கோபத்தை கூட தாங்கிக் கொள்வாள் போல அவனது நேசமான வார்த்தைகளைத்தான் இவளால் பொறுக்க முடியவில்லை. அவனது பார்வையிலும் பேச்சிலும் தன் மனம் பலவீனப்படுவதை உணர்ந்தாள் வாசுகி. அதுவே அவளுக்கு இன்னும் கோபத்தை தூண்டியது. ச்சே, நான் ஏன் இப்படி இருக்கேன் கடவுளே, எனக்கு ஏன் எந்த வழியும் தெரியல. இவன் கோபமா பேசினா கூட நான் பதிலுக்கு பதில் பேசிடுறேன். ஆனா அன்பா ஒரு பார்வை பார்த்ததை கூட என்னால ஏன் எதுவும் செய்ய முடியல என்று இறைவனிடம் தன் சந்தேகத்தை கேட்டாள். அவரோ வழக்கம் போல அமைதி காத்தார். அன்று இரவு ஆதித்யன் வாசுகிக்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்ததிலிருந்து அவனின் பேச்சும் பார்வையும் அடிக்கடி மாறுவதை வாசுகி உணர்ந்தே இருந்தாள். என்னாச்சு இந்த கிறுக்கனுக்கு? ஏன் அப்பப்ப இப்படி பார்த்து தொலைக்கிறான்? லவ் டார்ச்சர் பண்ணுறானோ? ஓ ஆது, என்னை இப்படி தனியா உட்கார்ந்து புலம்ப வச்சிட்டல்ல, இருடா உன்னையே என்ன பண்றதுன்னு வேற தெரியலையே என்று கோபத்தில் ஆரம்பித்து சோகமாக முடித்தாள் வாசுகி. சில நேரம் அவளுக்கே அவளை நினைத்து பார்க்கும் பொழுது சிரிப்பாக வந்தது. அவளது நிலைமை என்ன, எதிர்காலம் என்ன என்றே அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் இங்கே வந்து என்னவோ அவள்தான் இந்த வீட்டு எஜமானி போல வேலையாட்களை மேற்பார்வை செய்வதும், சமையல் அறையில் தானே முன்னின்று பார்த்து பார்த்து சமைப்பதும், பூஜை அறையில் தினமும் விளக்கு ஏற்றி பூஜை செய்வதும், வீட்டினரை அக்கறையாக கவனிப்பதுமாக இருப்பதும்
அவளுக்கே புரியவில்லை. தான் ஏன் இப்படி நடந்து கொள்கிறோம் என்று. அவன் சொன்னதுக்காகவா நான் இப்படியெல்லாம் செய்கிறேன்? அங்க என் அப்பா வீட்டில் கூட நான் இதெல்லாம் செஞ்சது இல்லையே என்று யோசிக்கும் பொழுதே அவளுக்கு ஒன்று மனதில் சாட்டையடி போல உரைத்தது. அது அப்பா வீடு என்றால் அப்போ இது என் வீடா? இந்த நினைப்பு எப்படி என் மனசுக்குள்ள வரும்? ஐயோ, எல்லாம் இந்த மனுஷனாலதான். அவன்தான் பேசி பேசியே என்னை இப்படி புலம்பி தவிக்க விடுறான். டேய் பணமரம், ஏண்டா இப்படி எல்லாம் பண்ணுற என்று அனைத்திற்கும் அவன் மீதே பழி போட்டாள் ஆதித்யனின் அன்பு மனைவி. ஆனால் இதெல்லாம் அவனிடம் நேரில் கூற முடியுமா என்ன? அவ்வளோதான். ஏற்கனவே ஒரு வார்த்தை பேசினால் மறுநிமிடம் கண்ணே மணியே என்று கொஞ்ச ஆரம்பித்து விடுகிறான். வேறு ஏதாவதுதான் செய்ய வேண்டும் என்று அமைதியாக அமர்ந்து இருந்தாள். அசுரனின் முல்லைக்கொடி தொடரும்.